சிவகங்கை அருகே தனியார் பள்ளி விடுதியில் 9ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த நிலையில் மாணவியின் உடல் வைக்கப்பட்டிருந்த அரசு மருத்துவமனையில் அவரது உறவினர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர். தற்போது அந்த உறவினர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்கள். 13 வயது மாணவி மரணத்துல மர்மம் இருப்பதாக உறவினர்கள் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் கூர்ந்ததில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து இதுக்கு சம்பந்தமா துறை விஷயங்கள் காவல்துறை செயலன்னு சொல்லி சிவகங்கை அருகே இருக்கிற அம்பேத்கர் சிலையில இப்ப தற்போது உறவினர்கள் கூடி சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே இருக்கிற விஸ்வநாதபுரத்தை சேர்ந்தவர் தாங்க பிரான்சிஸ் செல்வகுமார். இவர் தாராபுரம் பகுதியில் இருக்கிற ஒரு புரோட்டா ஹோட்டல் புரோட்டா மாஸ்டரா பணியாற்றி வர்றாரு. இவருக்கு 2 குழந்தைகள் இருக்கு. இவரோட மூத்த குழந்தை தான் பிருந்தா, 13 வயசு. காளையார்கோவில் அருகே இருக்கிற ஒரு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி சகாராயணி என்ற கூட பள்ளியில பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு படித்து வராங்க. இந்த பள்ளிக்கு சொந்தமான விடுதி பாத்தீங்கன்னா பக்கத்திலே இருக்கிற ஆண்டிச்சுனி பகுதியில் அமைஞ்சிருக்கு. தொலைதூர பகுதியில இருந்து ஒரு மாணவிகள் இந்த பகுதியில தான் தங்கி படித்து வராங்க. இந்நிலையில நேற்று இரவு அந்த விடுதியில மரத்துல தூக்கு போட்டு இறந்திருக்காங்க. இந்த மாணவியோட பெற்றோருக்கு அதிகாலை 4:30 மணிக்கு தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை அறிந்து சம்பவ இடத்திற்கு காளையார்கோவில் போலீசார் மாணவியோட உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு அனுப்பினாங்க. மாணவியோட மரணத்துல சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் தரப்புல குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இதையடுத்து உறவினர்கள் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்துல கூடி பரபரப்பு ஏற்படுது. இதனைத் தொடர்ந்து மேற்கொண்டு காவல்துறைகள் தங்களுக்கு திருப்தி அளிக்கலன்னு சொல்லி சிவகங்கை அருகே இருக்கிற அம்பேத்கர் சிலை பகுதியில 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் கூடி தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. காவல்துறையினும் வருவாய்த்துறையினும் இப்ப பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.